நாம் என்ன தான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் கல்யாண வீட்டில் தவசிப்புள்ள வைக்கிற அவரக்காய் கூட்டு மாதிரி வரவே வராது. சின்ன சின்ன நுணுக்கங்கள் அங்கங்கே சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ்னால தான் டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக மாறும். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்து 4 கிராம்பு, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துருக்குறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம். இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இங்கே ட்ரை கோகோனட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். காஞ்ச தேங்காய் நமக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். தேங்காயை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மேலும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. அதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுறலாம். மிக்சி ஜாரில் நம்ம ரோஸ்ட் பண்ண ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 7-8 பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே முழு பூண்டு யூஸ் பண்ணுறதுனால 2 சேர்த்துருக்குறேன். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பூண்டுனா ஒரு 7-8 சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு சின்ன மார்பிள் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி நான் இங்கே சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நார்மலாக வீட்டில் இருக்கிற காரப்பொடியை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு முதல்ல தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதை மட்டும் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரம் நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு கூட்டு நல்லா டேஸ்ட்டாக வரும். குறப்பாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இது ஓரமாக இருக்கட்டும். இங்கே 1/4 கிலோ அளவுக்கு அவரைக்காயை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். எங்கள் ஊரில் இந்த மாதிரி அவரைக்காய் தான் கிடைக்கும். கோழி அவரைக்கான்னு சொல்லுவாங்க. கோழி அவரைக்காய் கூட இது இல்லை, அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான் இது. பீன்ஸ் காய் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகையும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியவும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாயை நல்லா ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாத்தையும் போட்டு வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. எப்பயுமே மஞ்சள் பொடியை நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போதில் அதனுடைய வாசமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அடுத்து 2 நல்ல பழுத்த தக்காளி பழமாக சேர்த்துக்கோங்க. தக்காளி மசிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விட்டோன்னா தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். அதே மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. எனக்கு இங்கே தக்காளி கொஞ்சம் இன்றைக்கி முழிச்சிட்டு தான் நிற்கிது. அதனால் கரண்டியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு உடனே தண்ணி ஊற்றி நம்ம காய்கறியை போட்டுறக்கூடாது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா இந்த மசாலாவை வேக விடணும். நல்லா சுருள பேனில் ஒட்டாமல் வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா தான் நறுக்குன்னு அவரைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாம். இதுக்கு அல்டர்னேட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை இந்த மாதிரி கடாயில் குக் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக ப்ரெஷர் பேனில் நீங்கள் குக் பண்ணிக்கலாம். டக்குன்னு ஒரு 3 விசில்லையே குக் ஆகிட்டு வந்துடும். இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் கடாயிலையுமே பண்ணலாம். இதில் வந்து ஒரு 10-12 நிமிஷம் ஆகும். தட்டு போட்டு மூடி மெதுவாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கலரை பாருங்கள், நம்ம காஷ்மீரி பவுடர் போட்டனால செம்ம ரெட்டிஷாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த தவசிப்புள்ள கல்யாண வீட்டு அவரைக்காய் கூட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.